லட்சு லட்சு நில்லுப்பா. ஏப்பா இப்படி கோவிச்சுக்கிறேன்? நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு உனக்கு கிண்டல் பண்ணோம். அது ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு அவனை. ரொம்ப சாரிப்பா. சரி சரி, வா வா விளையாடலாம் வா. நீ சொன்ன மாதிரியே நமக்கு பைக்ல எல்லாம் விளையாடலாம் வா. நான் வரமாட்டேன் போ. எல்லாரும் என்னையே கிண்டல் பண்ணுறீங்க. ஓகே ஓகே விடுமா லட்சு, அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, சாரியும் சொல்லிட்டாங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருந்தோம்னு சொன்னாங்க. குழந்தைங்களுக்குள்ளே விளையாடுறதுல எல்லாம் சகஜம் தானே. இப்போ பாரு, நீயே வீட்டுக்கு போக சொன்னாலும் நான் போக மாட்டேன். வா எல்லாரும் விளையாடிட்டு அப்புறம் தான் போகணும். அவ்வளோதான் லட்சு, இதுக்கு போய் கோவிச்சுக்கலாமா? இன்னைக்கு நீ கிடைச்சேன்னு ஒன்றை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு சிண்டுவை கிண்டல் பண்ணுவோம். நாளைக்கு அம்முவையோ என்னையோ கிண்டல் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கேம்ஸ். நீ சும்மா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பால் விளையாடலாமா? பால் இருக்கா யார்ட்டையாவது? இருக்கு, எங்கிட்ட இருக்கு. பாரு பாரு, என் வண்டியில் வச்சுருக்கேன் பாரு, பால் இருக்கு. விளையாடலாமா? இந்த கேட்ச். புடி 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 புடி. பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு. பாரு, புடி புடி. ஓ, மிஸ் பண்ணிட்டாலே. பால் அந்த போய் விழுந்துருச்சு. இட்ஸ் ஓகே, ஐ வில் பிரிங் இட். அட, இங்கே தான் பால் விழுந்துச்சு. எங்கே போச்சு? கிடைச்சிருச்சு. என்ன சத்தம் இது? ஏதோ நாய் சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஹை, குட்டி நாய் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. நம்ம அதை எடுத்துகிட்டு போயிடலாம். பாரு, இந்த பாலை தேவை பண்ணி இல்லையா, அந்த இடத்துல இந்த டாக் இருந்துச்சா? சூப்பராக இருக்கே டாகு. விச்சு சொன்ன மாதிரி நாய்க்குட்டிலாம் அழகாக தான் இருக்குது. நம்ம முதல்ல இதை குளிக்க வைக்கணும், அப்புறமா ஒரு பேர் வைக்கணும். சரி சரி, என்ன பேர் வைக்கலாம்? உன் பேர் டுண்டு. அப்போ இந்த நாய்க்குட்டிக்கு குட்டி டுண்டுன்னு பேர் வைக்கலாம். என்ன நக்கலா? இப்போதான் ஒருத்தி கோவிச்சிட்டு போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தோம். அடுத்தது நான் கிளம்பணுமா? நல்லா இருக்குடியம்மா. நாய்க்குட்டி டுண்டுன்னு பேர் வச்சுச்சுன்னா அப்புறம் டுண்டு கோவிச்சு கிளம்பி போயிடுவா. மாட்டு வண்டி எடுத்துகிட்டு அவள் கிளம்பி போயிடுவா. பின்னாடியே நாமெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போய் கூப்பிட்டு வரணும் அவளை. எதுக்கு தேவையில்லாத வேலை? இந்த நாய்க்குட்டி ப்ரௌன் கலராக இருக்கிறதுனால ப்ரௌனின்னு பேர் வச்சிடலாம். அப்புறம் டுண்டு சொன்ன மாதிரி நாய்க்குட்டியை முதல்ல குளிப்பாட்டணும். யாராவது போய் ஷாம்பும் தண்ணியும் எடுத்துகிட்டு வாங்க. ப்ரௌனியை குளிக்க வச்ச உடனே அதுக்கெல்லாம் போய் எவ்வளோ ப்ரௌனாக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. ஆமாம்மா, நீ சொன்னது கரெக்ட் தான். பாவம் ப்ரௌனி, அதுக்கு அம்மா இல்லை தானே. அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ரௌனியை வளர்த்துவோம். ப்ரௌனி எப்போ கடைசியாக சாப்பிட்டுச்சுன்னு தெரில, பசியாக இருக்கும் தானே. அதுக்கு பிஸ்கட்டும் பாலும் கொடுத்துடலாம். ஆமாம் ஆமாம், பிஸ்கட்டுன்னு பேர் கேட்ட உடனே இப்போ தான் சாப்பிட்டோம், நமக்கே பசிக்குது. பாவம் ப்ரௌனி எப்போ சாப்பிட்டுச்சோ அதுக்கு பசிக்காதா? சரி சரி, ப்ரௌனிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து உங்கள் வீட்டிலேருந்தே பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரி, நம்ம எல்லாம் இப்போ உள்ளே போயிட்டோம்னா ப்ரௌனியை யாராவது தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுறது? இல்லை ப்ரௌனியே ஓடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம முதல்ல ப்ரௌனிக்கு ஒரு ஹட்டை ரெடி பண்ணணும். ப்ரௌனிக்கு ஹட்டும் ரெடி பண்ணியாச்சு, பிஸ்கட்டும் பாலும் எடுத்து வந்தாச்சு. இனிமேல் ப்ரௌனியும் நம்ம கூடயே தான் இருக்க போகுது.